ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நம. தனுசு ராசிக்கான சித்திரை மாத பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். சித்திரை மாத கிரக நிலைவுகளை ஆய்வு செய்வது பார்க்கும் பொழுது 1, 4, 5, 6 மற்றும் 10ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. 1ஆம் பாவகம் அப்படின்னாலே உங்களுடைய ராசி ஜென்மநாதனாகிய உங்களுடைய குரு பகவான் 1, 4 குடையவன். 4ஆம் இடம் மீனம் மற்றும் தனுசிற்கான அதிபதி குரு. குரு நின்றிருக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவகமான ரிஷபத்திலே நிற்கிறார். ரிஷபத்திலே நின்று மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறார். உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலே செவ்வாய். அப்போது 5, 12 கூடிய செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது. இந்த 5 அதிபதியாக இருப்பதனாலும் உங்களுக்கு ஒரு மனக்கவலை மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். கனவு பலிதம் உண்டு. கனவுகள் பலிக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும். இந்த 1ஆம் பாவகம்னாலே உங்களுக்கு ஆன்ம பலம் கூடக்கூடிய அமைப்பு, ஆயுள் பலம் அதிகரிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. 4ஆம் பாவகம்னாலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த சுகஸ்தானம் சுகஸ்தானாதிபதியான குரு 6லே நின்றிருந்தாலும் கூட சுகஸ்தானாதிபதியான மீனத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு, புதன், சுக்கிரன். புதன் நீச்சம் பெற்று நிற்பது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி 7 குடைய மிதுனத்தின் அதிபதியான புதனும் 10 குடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னியின் அதிபதியுமான புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசிக்கு 6, 11 குடைய அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று நிற்கிறார். அப்போது உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் புதன் இணைவு பெறுவதால் நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறது. அப்போது சுகஸ்தானத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். சுகஸ்தானம்னாலே 4லே சுக்கிரன் நிற்பது நல்ல யோக பலனை தரும். மேலும் இந்த சுகஸ்தானம் மட்டுமல்ல, வீடு மனை வாகன யோகம் கிடைக்கும். வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடியது, மனை உள்ளவர்கள் வீடு கட்டக்கூடிய யோகம், இது போன்ற யோக பலன்களை தரும். வீடு மனை வாங்குவது மட்டும். மேலும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட புள்ளிங்கிறதுனால அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். மேலும் பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, விவசாயம் செழிக்கும். கல்வி அப்படின்னு எடுத்தாலே கல்வியின் அதிபதியான புதனும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம். அப்போது உயர்நிலை கல்வி, மேல்நிலை பட்டப்படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது நல்ல மதிப்பெண் பெற்று பட்டம் பெறக்கூடிய யோக அமைப்பை தரும். மேலும் உயர்நிலை கல்வி, மேல்நிலை பட்டப்படிப்பிலே சேர விரும்புபவர்களும் நீங்கள் சேரலாம். அது மட்டுமல்ல, 11 கூடிய அதிபதியுமான சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால ஆராய்ச்சி கல்வி, ஆய்வு கல்வியிலே சேர்ந்து படிக்க விருப்பப்படுபவர்கள் கண்டிப்பாக சேரலாம். ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஆராய்ச்சி ஆய்வுக்கான முடிவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதை முடித்து நன்மதிப்பெண்ணுடன் அந்த பட்டத்தை பெறக்கூடிய யோக பலனை தரும். மேலும் பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணங்கள் சுகப்பிரயாணமாக இருக்கும். பிரயாணத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது, சுகப்பிரயாணமாகவும் இருக்கும். தொழில் சார்ந்து வியாபாரம் விருத்தி அடையும், வியாபாரம் சுறுசுறுப்படையும். மேலும் இந்த 10 கூடையவன் புதன் என்பதனாலே ஒரு ஆசிரியர் தொழில், வழக்கறிஞர், கணக்கர் மற்றும் தொலைத்தொடர்பு துறை, மேலும் இந்த பேனா தொடர்புள்ள தொழில்களில் ஈடுபடுபவர்கள், செய்தித்துறையில் இருப்பவர்கள், செய்தித்துறை சார்ந்த தொழில் ஈடுபடுபவர்கள், இந்த அமைப்பை கொண்டவர்கள் அனைவருக்குமே நல்ல யோக பலன், முன்னேற்றமான பலன் கிடைக்கும். தொழில் விருத்தியாகும், வியாபார விருத்தி கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கப்பெறும். மேலும் இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு விவசாயம் செழிக்கும். விவசாயத்திலே நல்ல வருமானம் கிடைக்கப்பெறும். விவசாயத்தில் எதிர்பாராத அளவு தனலாபமும் கிடைக்கும். ஏன்னா 11 அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதியுமான சுக்கிரன் உச்சம் பெறுவது 4ஆம் இடத்திலே. அப்போது சுகஸ்தானாதிபதியான அந்த 4ஆம் இடத்திலே உச்சம் பெறுவதனால இந்த 11 லாபத்திற்கு எந்த குறைவும் இருக்காது. தன வரவு, லாப வரவு நிறைவாக இருக்கும். இந்த தன லாப வரவினால் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. ஆடை சேர்க்கையும் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா விரதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. விரதங்கள்னால் ஒரு
காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலுக்காக விரதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது பிரயாணம் மட்டுமல்ல, இந்த நீர்நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நீர் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அதிலே லாபம் அதிக அளவிலே கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்ல, இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரம் மட்டுமல்ல, நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும். மேலும் வேடிக்கை, கேளிக்கை விஷயங்களிலே அதிக அளவிலே நீங்கள் சென்று கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். போட்டி பந்தயங்களிலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அதன் மூலம் பாராட்டு பரிசுகளையும் பெறக்கூடிய யோக பலனையும் தரும். இந்த 11 அதிபதியும் சுக்கிரன்கிறதுனால வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில், வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்கள், வெளிநாட்டிலே ஒரு தொழில் ஆரம்பித்து தொழில் தொடங்கி செய்து கொண்டிருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அவர்கள் அடிக்கடி வெளிநாடு பிரயாணம் சென்று வரக்கூடியது, வெளிநாட்டிலிருந்து நம் ஊருக்கு வருவது போன்ற பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும். பெண்கள் சார்ந்த ஒரு ஆதரவு இருக்கும். மேலும் பொது தொண்டு புரிபவர்களுக்கு பொது தொண்டின் மூலம் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த 11 அப்படின்னாலே உங்களுக்கு லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானம் சொல்லலாம். மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு பயன் கிடைக்கும், மூத்த சகோதரிகளால் வருமானம் கிடைக்கும், மூத்த சகோதரிகளுடைய ஆதரவு எப்பவும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடத்திலே புதன் இருக்கிறது, ராகு பெயர்ச்சியாகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ராகு பகவான் மீனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்திலே பயிற்சியாகிறார். அதே நேரத்தில் 3இல் நின்ற சனி பகவான் வெற்றியை தருவார். சனி பகவான் வெற்றி கலந்த யோகத்தையும் தருவார். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, எடுத்த முயற்சிகள் புது முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி, புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரம் தொடங்குவது, இந்த அமைப்பு இந்த காலகட்டத்திலே நீங்கள் துவங்குவது யோக பலனை தரும். மேலும் இந்த 3ஆம் இடம் அப்படின்னாலே தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, தைரியம் அதிகரிக்கும். வேலையாட்கள் விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். வேலையாட்கள் உங்களுக்கு தேவையான வேலையை நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு முன்பு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். இந்த வேலையாட்கள் மட்டுமல்ல, எடுத்த எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே தாயை பற்றிய கவலைகள் மாறும். தாயை பற்றிய உடல்நலக் கோளாறினால், பிரச்சனைகளினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அது மாறக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் இயங்குகிறது. 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. புத்திரர்களால் உங்களுக்கு நல்ல நற்பெயரும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஏற்படும். புத்திரர்கள் உங்களுக்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். வயது முதிர்ந்தோர்களுக்கு உங்கள் புத்திரர்கள் உங்கள் தேவை அறிந்து, உங்கள் முகமறிந்து, தேவை அறிந்து உங்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். மேலும் பூர்வீகத்தினுடைய சொத்து பிரச்சனைகள், வில்லங்கங்கள், இதனால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு. மேலும் 6 அதிபதியான சுக்கிரன் 4 இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரயாணத்தின் போது ஆயுதங்களால் மற்றும் எதிரிகளால் காயங்களை அனுபவித்தவர்கள் அதெல்லாமே இப்போ இருக்காது. ஆயுதங்களால் வந்த காயங்கள் மறையும், இருக்காது. எதிரிகளின் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும். மேலும் நோய் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த சுக்லம் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நோய்கள் மாறக்கூடிய அமைப்பு. மேலும் மருத்துவ வகைகளுக்காக, மருந்து செலவுக்காக மாதம் ஒரு தொகையை ஒதுக்கி செலவு செய்தவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த மருத்துவ செலவு என்பது இல்லாமல் போகக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் கடன் பிரச்சனை, கடன் தொல்லைகள், சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்ற சுக்கிரனால் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய யோக பலனையும் தருவார். மேலும் வழிப்பயணத்திலே பொருள் இழப்பு போன்றவற்றை அனுபவித்தவர்கள் அந்த இழந்த பொருள்களை மீட்டு தரக்கூடிய, மீண்டும் பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும். 10ஆம் பாவகம் வலுவாக இயங்குறதுனால உங்களுக்கு 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் வலிமை ஏற்படும், தொழிலிலே முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும்,
தொழில் விருத்தி ஏற்படும், வியாபார விருத்தி ஏற்படும். தொழிலை ஓரிடத்தில் இருப்பதை பல இடங்களுக்கு விருத்தி செய்யக்கூடிய ஒரு யோக பலனை தரும். வியாபாரத்தையும் ஒரே ஒரு இடத்தில் வைத்து கொண்டிருந்த வியாபாரத்தை பல இடங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோக பலனையும் தரும். ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கும். அதாவது ஒரு பதவியிலேயோ ஒரு பொறுப்பிலேயோ இருப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு. இந்த தரகு தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு நல்ல ஒரு தரகு கமிஷன்கள் கிடைக்கும். அதாவது பொருளை வாங்கி மாற்றி தருவதில்லை, இடை நின்று கமிஷன் மூலமாக பயன்பெறக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே தரகு தொழில் நல்ல ஒரு எதிர்பாராத அளவு லாபத்தை தரும். ஏன்னா 11 கூடிய சுக்கிரனுங்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அளவு லாபம் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த 10ஆம் பாவகம் மட்டுமல்ல, 8 கூடையவனான சந்திரன் 11ல் நிற்கிறார். சந்திரன் 11ல் நிற்பதனால உங்களுக்கு இன்னும் ஒரு யோக பலன்கள் தான் நிறைய இருக்கும். காரணம், 11ல் இருந்தாலும் பூரண சந்திரனாக நிற்கிறார். சூரியன் மேசத்தில் சூரியன், உச்சம் பெற்ற சூரியன். அதே போல் உங்களுக்கு முழு சந்திரன் துலாத்திலே நிற்கிறார். அப்போ 11லே துலாத்திலே சந்திரன் நிற்பதனால் உங்களுக்கு இந்த வியாபாரம் சுறுசுறுப்பாகும், தனலாபம் அதிகரிக்கும். மேலும் லாபங்கள் நிறைவாக பெறக்கூடிய அமைப்பு. மேலும் ஒரு நாள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, ஒரு நாளில் விற்று தீரக்கூடிய வியாபாரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பூக்கடை, பால், மீன், அரிசி, மாவு, இது மாதிரியான ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய தன லாபம் கிடைக்கும். லாபம் எதிர்பாராத அளவிலே கிடைக்கப்பெற்று பொன் பொருள் சேர்க்கைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மேலும் இந்த மாதத்திலே, இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை 28ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு 11 மே மாதத்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமான மிதுனத்திலே சஞ்சரிக்கப் போகிறார். அங்கிருந்து குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறார். அதே நேரத்தில் 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். தனகாரகன் என்று சொல்லக்கூடியவன் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் லாபம், பண வரவுக்கு குறைவு இருக்காது. அதிக அளவிலே பண வரவும் லாபமும் கிடைக்கும். சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் மனக்கவலை என்பது இருக்காது, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே சனி பகவான் யோக பலனை தருவார். அதே நேரத்திலே குருவின் பார்வையால் யோக பலன் அபரிமிதமாக கிடைக்கும். காரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, அவை அனைத்துமே வெற்றியாகவே முடியக்கூடிய ஒரு யோக பலன் இந்த மாதத்திலே கிடைக்கப்பெறும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.